வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விரலுக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? சரி, நான் இந்த விரலுக்கு அப்படின்னா இது எலெக்ஷனை பற்றி பேச போகிறோன்னு நினச்சிடாதீங்க. ஓகே, எலெக்ஷன் போதே நம்ம இந்த விரலுக்கு ஒரு பவர் வந்துடுது இல்லையா? நம்ம இந்த ஓட்டு போடுற இப்போ தான் இந்த மார்க்லாம் போச்சு. ஓகேவா? இந்த மார்க் இப்போ தான் லைட்டாக இருக்குது. ஓகே, எலெக்ஷனை முடிஞ்சு போச்சு. இசப்பாக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு சிஎம் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. ப்ரே பண்ணிப்போம். ஓகே, இப்போ பாலிடிக்ஸ்குள்ளே வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதா மனுஷன் நம்ம விரலுக்கு இவ்வளோ பவர் இருக்கே, இந்த விரல் இல்லாமல் பல விஷயங்களை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எழுதவே முடியாது, வாய்ப்பே விரலில் எழுத முடியாது. விரல் இல்லாமல் ஃபஸ்ட்டில் பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாம் பிடிச்சாங்கன்னா அந்த காலத்தில், ராஜா காலத்தில் தான் விரலை வெட்டிடுவாங்களாம். கட்ட விரலேருந்து விரலை வெட்டிடுவாங்களாம். ஏன்னா அந்த விரல்னால் தான் அந்த அம்பை இந்த விரலை எய்மிங்க்கு, இந்த விரலை பிடிக்கிறதுக்கு இந்த 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 ஃபிங்கர்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. கால் விரல் இல்லாமல் கிரவுண்டில் நிற்கவே முடியாது தெரியுமா? க்ரிப்பே வராது. விரல்கள்ன்றது அவ்வளோ முக்கியம். ஆனால் நம்ம அந்த விரலை முக்கால்வாசி நேரம் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நீ தப்பு, நீ அவன், நீ கீழ் ஜாதி, நீ வேறு மதம், நீ வேறு டினாமினேஷனு, நீ வேறு சர்ச்சு, நீ வேறு இவன் அவன் அப்படின்ட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு, அடுத்தவங்களை காட்டி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த விரலை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். பட் இந்த விரல் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத, நம்ம விரலை விடுங்க, நம்ம விரலே அவ்வளோ பவர்னால் இறைவனோட விரலுக்கு என்னென்ன பவர் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இப்படிலாம் பைபிள் இல்லை, நீயா உளராத. ஓகே, இது என்னோட அசம்ஷனாக கூட இருக்கட்டும். நான் இந்த ஆங்கிளில் பார்க்குறேன். ஓகேவா? நான் இந்த ஆங்கிளில் பார்க்குறேன். இது நீங்கள் இப்படி பார்க்கலன்னா அது பரவாயில்ல. இது இந்த ஆங்கிளில் பார்த்தா எப்படி இருக்குன்னு அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ இந்த விரலை பற்றி பேசியாச்சு. அடுத்தது இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த விரல் மாதிரியே இன்னொரு விஷயம், தீர்ப்புகள் திருத்தப்படலாம் அப்படின்னு ஒரு பெரிய நாவல் இருக்குது. அப்படின்னு நான் ஒரு படத்தையும் பார்த்துருக்கேன். நல்ல படம் தான், தப்பான படம் கிடையாது. உடனே படம்னு இன்னும் படத்தை பற்றிலாம் பேசுகிறேன் அப்படின்னு வைங்க. நல்ல படங்கள், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டும் படம் தான். நல்ல படங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது. இல்லை, நம்ம அடுத்தவங்களை குறை சொல்ல வேண்டியதே நம்மளோட வேலை. காந்தின்னு ஒரு படம் வந்துச்சு, அது பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் அம்பேத்கர்னு ஒரு படம் வந்துச்சு, அது பார்க்க மாட்டோம். இந்த காலத்தில் கூட நல்ல படங்கள்லாம் இருக்குது. நிறைய நல்ல படங்கள், நல்ல கருத்துள்ள படங்கள்லாம் இருக்குது. ஆபாசம் இல்லாத படங்கள்லாம் இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. சரி, அதை விடுங்க. உங்கள்கிட்ட அதை பற்றி பேசுகிறது அந்த டாப்பிக்கில் எப்போ. ஸோ இந்த தீர்ப்புகள் திருத்தப்படலாம் அப்படின்னா, ஒரு தீர்ப்பு ஒன்று எழுதியாச்சுன்னா அது திருத்தப்படுமா? கண்டிப்பாக திருத்தப்படும். சில சட்டங்கள், சில லா இப்போ அது நம்மளுக்கு அது தேவையில்லை, அதனால் பிரயோஜனம் இல்லைன்னா அது மாறும், அது மாற்றப்படும். ஓகேவா? அது மாற்றப்படும். அதனால் இதெல்லாம் ஏன்டா பேசுகிற, தீர்ப்பை யாராவது எழுதிட்டு அந்த தீர்ப்பை எழுதுனவர் தான் ஒரு வல்லுநர்னால் தான் அந்த தீர்ப்பை திருத்தவும் முடியும். நீங்களும் நானும் அதை பண்ண முடியாது. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல இல்லை? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமே. வார்த்தை ரொம்ப முக்கியம், இயேசுப்பாட வசனம் ரொம்ப முக்கியம். பட் அது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக நான் அடிக்கடி சொல்கிறது, பழுத்த கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. எல்லாருக்கும் ஈஸியாக போய் சேரணும். புதுசாக இருக்குது, ஏசப்பா பற்றி தெரியாதவங்களுக்கு கூட அது போய் சேரணுன்னா அது சிம்பிளாக இருக்கணும்னு ஆசைப்படுறவன்னா. ஸோ அதனால தான் நான் வீடியோஸில் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக சிம்பிளாக அந்த வசனத்தை கூட ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லிடுவேன். ஸோ இன்றைக்கி ஒரு வசனத்தை படிப்போம், சரியா? ஜான் 8. ஓகேவா? ஜான் 8 படிப்போம். ஜான் 8 எதுலேருந்து படிக்கலாம்? ஓகே, நம்ம ஜான் 8 3 படிக்கலாம். டீச்சர்ஸ் ஆஃப் த லா அண்ட் த Pharisees brought in a woman caught in adultery. They made her stand before the group and said to Jesus, "Teacher, this woman was caught in the act of adultery. In the law of Moses commanded us to stone such women. Now what do you say?" They were using this question as a trap in order to have a basis of accusing him. But Jesus bent down and started to write on the ground with his finger. இப்போ எதுக்கு ஃபிங்கரை பற்றி பேசணும் தெரிஞ்சிருக்குமே. With his finger. When they kept on questioning him, he straightened up and said to them, "If any one of you is without sin, let him be the first to throw the stone at her." Again he stooped down and wrote on the ground. திருப்பி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. At this, those who heard began to go away at that time.
த ஓல்டர் ஒன்ஸ் ஃபஸ்ட்டு, பெருசுங்க தான் முதல்ல போயிருக்குது. த ஓல்டர் ஒன்ஸ் ஃபஸ்ட் until Jesus was left with the woman still standing there. எல்லாரும் அங்கேருந்து கிளம்பியாச்சு, ஒருத்தம் கூட பாவம் இல்லாதவங்க கிடையாது. Jesus straightened up and asked her, "Woman, where are they? Has no one condemned you?" "No, sir," she said. "Then neither do I condemn you," Jesus declared. அதாவது ஜீசஸ்க்கு அவங்கள கண்டம் பண்ணுறதுக்கு எல்லா அருகதையும் இருந்தது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யாத எவனாக இருந்தாலும் எவன் பாவமே செய்ய அவன் கல்லடின்ட்டார். ஒருத்தங்க கூட இல்லை, வயசானாலேருந்து யங்ஸ்டர் வரைக்கும் இல்லை ஓட்டாங்க. அப்புறம் கேட்குறாரு, ஒருத்தங்க கூட உன்னை கண்டம் பண்ணலையா? இல்லை யாரும் பண்ணல. அப்போ நானும் உன்னை கண்டம் பண்ணல. அவர் நினச்சிருந்தா பாவமே செய்யாத அவர் ஐ கண்டம் யூ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் அதை சொல்லலை. ஏன்னா சாதுசீஸும் கண்டம் பண்ணுறதுக்காக லா பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கும் சர்ச்சுக்குள்ளே லா பற்றி பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்க பாரசீஸும் சாதுசீஸும் மாதிரி இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. பாரசீஸும் சாதுசீஸும் வேறு மதம்லாம் கிடையாது, ஏசப்பா ஏதோ அதே தான். பட் இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. அன்றைக்கி அவங்க ஜீசஸை ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் போடுறாங்க. அழகாக ஜீசஸ் சொல்கிறார். இப்போ இதில் நம்ம என்ன இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோன்னா, அந்த கீவேர்ஸு, பட் ஜீசஸ் பெண்ட் டவுன் அண்ட் ஸ்டார்டட் டு ரைட் ஆன் த கிரவுண்ட் வித் ஹிஸ் ஃபிங்கர். ஏசப்பா அது நடக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் அந்த அந்த விஷயத்தை அப்படியே அந்த சீனை அப்படியே நீங்கள் வந்து மனசில் ஓட்டி பாருங்கள். அவங்க நிற்கிறாங்க, அந்த ஸ்திரீயை கல்லால் அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ கூட இவனுக்கு எந்த அளவுக்கு மேல் சாவனிசம்னு பாருங்கள். அந்த இடத்துல தப்பு செஞ்ச ஆம்பளையை கொண்டு வரல. கண்டிப்பாக தப்பு செஞ்சாங்க, ஒரு ஆம்பளை இருந்திருப்பான்ல, அவனை விட்டானுங்க, பொம்பளையை மட்டும் கொண்டாடு. இன்றைக்கும் பெண்களை மதிக்காமல் இருக்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க. ஏன்? இயேசுவோட புள்ளன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்களும் இன்றைக்கி பொம்பளைங்களை மதிக்காமல் பொம்பளைங்களை கீழே நினைக்கிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்ல ஏசப்பா வந்து கீழே மண்ணில் எழுதுறாரு. ஸோ இது நான் இது எப்படி பார்த்தேன், யோசித்தேன். ஒருவேளை நம்ம இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கனால அப்படி இது நான் சொந்தமாக நான் க்ரியேட் பண்ணல, இது இப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவறான விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏசப்பா கீழே மண்ணில் என்ன எழுதியிருப்பார். இப்போ அது அந்த விஷயம் அங்கே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணுமா? இப்போ பைபிளில் வந்து ஜீசஸ் ஏதோ மண்ணில் எழுதிட்டு இருந்தார், ஏதோ ஹி ரோட் வித் ஹிஸ் ஃபிங்கர் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு இருக்குது. அது ஏன் அங்கே எம்ஃபசைஸ் ஆகிருக்கு? எதுக்கு அங்கே அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அந்த வேர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி மேலே பார்த்துட்டு உங்களை பாவம் செய்தாருங்க கல்லை எழுந்தாருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எழுத ஆரம்பிக்கிறார். புக்கில் எழுதலை, பேப்பர் எழுத, கிரவுண்டில் ஏதோ மண்ணில் எழுதிட்டு இருக்கிறாரு. மண்ணில் என்ன எழுதுறாரு, என்ன எழுதியிருப்பார்? அந்த அந்த ஜீசஸ் வந்து அங்கே மண்ணில் எழுதுக்கணுன்ற விஷயம் அங்கே வந்து காரணமே இல்லாமல் பைபிள் இருக்குமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. பட் அவர் என்ன எழுதுனாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்றதுக்காக தான் நான் சும்மா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேவா சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஞானிலாம் கிடையாது. நம்ம சேனல் பேர் டாக்கிங் டாங்கி. நம்ம சாதாரண டாங்கி. நம்ம ஏதோ எந்த டாங்கிக்கு தெரிஞ்சு ஏதோ தோன்ற விஷயத்த சொல்கிறேனே தவிர, அதை நீங்கள் வந்து நீ என்னமோ பைபிளை கரைச்சி குடித்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது. எப்போ நான் கரைச்செல்லாம் குடிக்கலப்பா பைபிளில். எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும், ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் தினமும் படிக்கிறேன். பட் எனக்கு தோன்ற விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். தவிர இதில் பயங்கர என்னோடய இதில் ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேர்ஸ் நான் படிக்கிறேன். எக்ஸோடஸ், ஓகேவா? எக்ஸோடஸில் எக்ஸோடஸ் 31:18. ஓகே. When the Lord had finished speaking to Moses on the Mount Sinai, he gave him 2 tablets of testimony, the tablets of stone inscribed by the finger of God. ஓகேவா? படிச்சுக்கோங்க. எக்ஸோடஸ் 31:18 அந்த வேர்ஸில் படிச்சுக்கோங்க. அது என்னென்னா, அந்த மவுண்ட் சினாயில் மோசஸுக்கு ஏசப்பா, ஆதியிலும் ஏசப்பா தான், ஓகேவா? அது ஆவியில் வந்து ஏசப்பா, இது மாம்சமாக வந்து ஏசப்பா. இஸ் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, இஸ் அ பிகினிங் அண்ட் தி எண்ட், ஓகேவா? அவர் அந்த 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 ஸ்டோன் டேப்லெட்டை எதால் எழுதுறாரு, எதால் எழுதி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாரு? த டேப்லெட்ஸ் ஆஃப் ஸ்டோன் இன்ஸ்கிரைப்ட் பை த ஃபிங்கர் ஆஃப் காட்.
ஏசப்பா அவரோட விரலால் எழுதப்பட்ட அந்த கல்வெட்டு. ஓகேவா? இதுதான் தமிழ் பைபிளையும் படிச்சுக்கோங்க. எக்ஸோடஸ் 31. அப்படியே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஒன்றுக்கு போயிடலாம். டியோட்டானமியில் வந்து 9:10. ஓகேவா? 10க்கு முன்னாடிலேருந்து கொஞ்சம் படிச்சிடுறேன். I ate no bread and water. Okay, 10. The Lord gave me 2 stone tablets inscribed by the finger of God. Again I repeat, the Lord gave me 2 stone tablets inscribed by the finger of God. தேவன் எனக்கு கொடுத்த அந்த 2 ஸ்டோன் டேப்லெட்ஸு தேவனோட விரலால் எழுதப்பட்டது. ஃபிங்கர் ஆஃப் காட். ஸோ ஆரம்பத்தில் நம்ம ஃபிங்கரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபிங்கர் ஆஃப் காட். ஆன் தெம் வர் ஆல் தி கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் ப்ரொக்ளைம் டு யூ ஆன் த மவுண்டன் ஆஃப் த ஃபயர் ஆன் த டே ஆஃப் த அசம்பிளி. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ரெண்டாவது நீங்கள் படிக்க நான் சொன்னது வந்து டியோட்டானமி 9:10. ஸோ எக்ஸோடஸும் டியோட்டானமியும் இது ரெண்டுத்தில் என்ன எழுதி இருக்குன்னா, அந்த ஸ்டோன் டேப்லெட் மோசஸ்க்கு கொடுத்த அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த ஸ்டோன் டேப்லெட்டில் அவங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதால் எழுதப்பட்டது? தேவனோட விரலால், த ஃபிங்கர் ஆஃப் காட். இப்போ அகெயின் ஜம்பிங் பேக் டு ஜான் 8. ஜான் 8ல் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஃபாரிசீஸும் சாதுசேயரும் சொல்லுவாங்க, டீச்சர், திஸ் உமன் வாஸ் காட் இன் த ஆக்ட் ஆஃப் அடல்ட்ரி. 8:5 படிங்க. இந்த லா ஆஃப் மோசஸ் கமாண்டட் அஸ் டு ஸ்டோன் சச் உமன். த லா ஆஃப் மோசஸ். ஓகேவா? ஸோ இந்த லா ஆஃப் மோசஸ், இந்த லாவை யாருக்கு கொடுத்தது? அந்த கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் யாருக்கு கொடுத்தது? யார் எழுதுனது? தேவன் தன்னோட விரலால், ஜீசஸ் தன்னோட விரலால் எழுதினார். ஓகே, இப்போ நான் என்ன இது ஆங்கிள் எப்படி நான் பார்க்குறேன்னா, தீர்ப்புகள் திருத்தப்படலாம் அப்படின்னு இருக்குதுல்ல. ஓல்ட் டெஸ்டிமெண்ட் வந்து லா பனிஷ்மெண்ட். இது ஒர்க் அவுட் ஆகலைன்றதுக்காக தான் ஏசப்பா மாம்சமாக வந்தார். இப்போ மாம்சமாக வரும்போது அவர் சில விஷயங்களை மாற்றுறாரு. ஸோ பல விஷயங்களை மாற்றுறாரு. அதில் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கொண்டு வந்து மோசஸ் சொல்லியிருக்கிறாரு, கமாண்ட்மெண்ட் இருக்குது, அதனால் அவர் தேவனோட ஃபிங்கரால் எழுதின அந்த கமாண்ட்மெண்ட்டை வந்து மோசஸ் ஃபாலோ பண்ணி அதை தான் அந்த மக்களுக்கு கொடுத்தாரு. அப்போ அந்த லார்ட் சொன்ன விஷயம் படி, அந்த கமாண்ட்மெண்ட் படியோ, அந்த இது படியோ, அவர் லா படியோ நீங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த 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 இவ்வளோ வந்து அந்த அந்த அடல்ட்ரஸை, அந்த விபச்சார ஸ்திரியை வந்து நீங்கள் கல்லால் அடித்து கொல்லணும். ஓகேவா? அப்போ லார்டு அந்த மாதிரி லாவை போட்டிருக்காருன்னா, அந்த லார்டு தான் அந்த லாவை உடைக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு சட்டத்தை நம்ம ஒரு வல்லுநர் எழுதினார்னா, இன்னொரு வல்லுநர் தான் நம்ம நாட்டோட சட்டத்தை மாற்ற முடியுன்ற மாதிரி, ஏசப்பா எழுதினதை, அவர் விரலாலேயே அந்த மண்ணில் மாற்றுறாரு. இஸ் ரீரைட்டிங் இட். கேன்சல். இந்த லா வந்து கேன்சலு. கல்லாலெல்லாம் அடித்து இனிமேல் கொல்லக்கூடாது, மன்னிச்சிடணும், மன்னிக்கணும். நீ யோகியமாக இருந்தால் கல்லால் அடி. அந்த ஃபிங்கர், எந்த ஃபிங்கரை God used his finger to write the tablets, அந்த 10 commandments அந்த டேப்லெட்ஸில் அந்த எழுதுகிற அந்த ஃபிங்கர் ஆஃப் காட், அதே ஜீசஸ் இன்றைக்கி மண்ணில் வந்து மாற்றி எழுதுகிறார். ஸோ நான் இப்படி தான் பார்க்குறேன். ஓகேவா? நான் பெரிய ஞானிலாம் இல்லை. நான் சொல்கிறது வந்து பிளா 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 பிளான்னு இருந்தால் கூட மன்னிச்சிருங்க. பட் என் இயேசு உண்மையான தெய்வம். அவர்னால மட்டும்தான் மாற்ற முடியும். அவர் மாம்சமாக இங்கே வந்து பல விஷயங்களை மாற்றினார். தீட்டுப்பட்ட ஸ்திரியை தொடக்கூடாது, ஆனால் 12 வருஷம் தீட்டுப்பட்ட ஸ்திரியை ஏசப்பா தொடராரு. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுன்னு இருந்துச்சு மோசஸ்லாவில். இல்லை, இனிமேல் கிடையாது. இனிமேல் கிரேஸ். இனிமேல் ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டு அப்படின்றாரு. குஷ்டரோகியை தொடக்கூடாது. அப்போ இல்லை, குஷ்டரோகியை தொட்டு குணமாக்குறாரு. ஸோ எல்லாமே ஒரு தசனபாகம் அப்போ கொடுக்கணும். இப்போ தசனபாகம் கிடையாது, ஏழைங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். இஸ் சேஞ்சிங் எவ்ரி திங். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே போகக்கூடாது. வெறும் யூதர்கள் மட்டும் கிடையாது. அதில் வந்து இன்ஃபேக்ட் அந்த லீவைட்ஸ், அந்த ஆரோன் குடும்பத்தில் அதை மட்டும்தான் போக முடியும். பட் மாற்றுறாரு. உங்களுக்கும் எனக்கும் ஆக்சஸ் கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே ஏசப்பா மாற்றுறாரு. அதுக்கு அத்தாட்சி தான் இந்த விரல். இந்த விரல் தேவனோட அந்த விரலால் அவர் கீழே மண்ணில் எழுதி he changed everything. மண்ணில் ஏன் எழுதுகிறாரு? அவ்வளோதான். இதுதான் நான் ரொம்ப குழப்பிக்கிட்டு இதுக்கு ரொம்ப பயங்கரமான இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. சிம்பிள்.
லானால் முடியாத விஷயத்த கிரேஸ்னால் தான் முடியும். அங்கே ஏசப்பாவுக்கு நம்ம வந்து பழைய ஏற்பாடில் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு வேலைக்காரங்க, தாசன் தான் நம்ம, மகனோ மகளோ கிடையாது. ஆனால் இங்கே நீங்களும் நானும் அவருக்கு மகன், மகள், ஃப்ரெண்டு. ஏசப்பா நம்மளோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு, அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுறாரு. ஸோ அதான் அந்த ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டிமெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதை அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஓல்டு டெஸ்டிமெண்ட்டையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஓல்டு டெஸ்டிமெண்ட் தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் தப்புன்னு சொல்லலை. அது பழசு, அதை தெரிஞ்சுக்கணும், இதை ஃபாலோ பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இது வேறு எதுவுமே நான் சொல்லலை. ஸோ இதை சிம்பிளாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். இன்னொரு இடத்துலையும் நம்ம நிறைய இடத்துல பைபிளில் வந்து ஃபிங்கர்ஸை பற்றி நம்ம எழுதியிருக்கு. அது 2-3 வேர்ஸ் மட்டும் டக்குன்னு பார்ப்போம். ரொம்ப லென்த்து வீடியோவாக நான் போர் அடிக்கும். ஸோ டக்குன்னு வெறும் அந்த வேர்சஸ் மட்டும் பார்ப்போமா? சும்மா நிறைய இடத்துல இறைவனோட ஏசப்பாவோட விரலை பற்றி நம்ம படிக்கிறோம், த ஃபிங்கர் ஆஃப் காட் பற்றி. சும்மா நம்ம ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் ஃபுல்லெல்லாம் போகிறதில்ல. ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் ஒன்று பார்த்துட்டு நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஒன்று பார்த்துட்டோம். ஓகேவா? நீங்கள் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேனியலில் பார்த்தீங்கன்னா நெபுக்கத்நேசருக்கு அப்புறம் பெல்ஷசார் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ராஜா, ஆரகண்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, தேவனுக்கு யூஸ் பண்ண அந்த உள்ளே இருக்கிற வெசல்ஸ் அந்த 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 அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பார்ட்டி வச்சுட்டு இவர் ஜாலியாக சரக்கடிக்கிறதுக்காக அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அதில் ஊற்றி குடிக்கிறாருன்னா எவ்வளவு திமிரு இருக்கும், எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கும், எவ்வளோ ஒரு பயம் இல்லாத விஷயம் இருக்கும். இன்றைக்கி ஏசப்பா பேரை சொல்லி ஏசப்பாவோட பணத்தை, இந்த சர்ச்சு பணம், இந்த ஏழைங்களோட காணிக்கையை எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை எடுத்து நம்ம பார்ட்டி பண்ணிக்கிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம காரை போட்டு சுற்றிட்டு இருக்கணும். எவ்வளவு தைரியம் இருக்கணும் நம்மளுக்கு, இல்லை? எவ்வளோ தெனாவிட்டு இருக்கணும், எவ்வளோ ஒரு இது இருக்கணும். அதுதான் இவருக்கு இருந்துருக்குது. ஓகேவா? அதோட அர்த்தம் தான் அது. இவர் என்ன பண்ணுறாரு, குடிச்சிட்டு அது வந்து பந்தா காமிச்சிருக்காரு, நான் தானே கிங்கு, நான் பண்ணுறது என்ன, நான் யூஸ் பண்ணால் என்ன, எனக்கு இந்த ரைட்ஸ் கிடையாதா அப்படின்னும் போது ஒரு கை வந்து விரல் வந்து செவுத்தில் எழுதுது. அந்த செவுத்தில் எழுதோன்னா அது என்ன அப்படின்ற அவருக்கு தெரியல. அப்புறம் டேனியலை கூப்பிட்றாங்க, டேனியல் கூப்பிட்டு படிக்கிறாரு. அதை படித்த உடனே அவருக்கு மூஞ்சி கெஞ்செலாம் அப்படியே வெளுத்து போயிடுது, அங்கேயே விழுந்து செத்துடுறாரு. ஓகேவா? இது வந்து நம்ம ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் டேனியல் 5:5 நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, தானியல் 5:5. ஓகேவா? இப்போ நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கூட நம்ம வந்து ஒரு வேர்ஸ் சும்மா நம்ம ஃபிங்கரை பற்றி நம்ம பார்க்கணுன்னா நம்ம எது எடுக்கலான்னா ஷால் வி கோ ஃபார் லூக் 20 போகலாம். லூக் 11:20. தட் இஸ் லூக் 11:20. இருங்க, எங்கே இருக்குது? 11:20. ஓகே, இட்ஸ் ஹியர். But I drive out the demons with the finger of God, then the kingdom of God has come to you. But if I drive out the demons by the finger of God, then the kingdom of God has come upon you. அதாவது இது வந்து இந்த வேர்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. Now if I drive the demons by Beelzebul to whom, அதாவது ஜீசஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி, நீ ஒரு பேய், இந்த பெல்ஜிபுல்ன்ற இதை வச்சு தான் வந்து இவர் இயேசு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு இயேசப்பா பற்றி இவங்க தப்பாக பேசுகிறானுங்க. தப்பாக பேசுனவங்க வேறு மதத்துக்காரங்களாம் கிடையாது, இந்த ஃபாரசீஸும் சாதசீஸும் தான். அப்போ இயேசப்பா சொல்கிறார், now if I drive out the demons by Beelzebul, by whom do your followers drive them out? ஓகேவா கேட்குறாரு. தென் தே வில் பி யுவர் ஜட்ஜஸ். பட் 20 சொல்கிறார், பட் இஃப் ஐ ட்ரைவ் அவுட் த டீமன்ஸ் பை த ஃபிங்கர் ஆஃப் காட். அந்த சாத்தான, அந்த நோய்பட்டவங்களை ஏசப்பா எல்லாத்தையும் இந்த பிசாசுங்களை எல்லாத்தையும் விரட்டினது எதை வச்சு? தேவனோட விரலால். தேவனோட விரல்னால் அவரோட விரல். ஓகேவா? ஸோ அவரோட ஃபிங்கர் வச்சு அவர் பண்ணுறாரு. இதில் என்ன ஹைலைட்னா, ஏசப்பா அந்த அத்தாரிட்டியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. லூக்கு 10:19 சர்ப்பத்தையும் தேடி மிதிக்கும் சத்துடன் சகல வல்லமை மேற்கொள்ளுங்கள், அதிகாரம் என்று ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஏசப்பா பேரை சொல்லி நம்ம இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணாரோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம், அதோட அதிகமாக பண்ணுவோம். அந்த 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 அதிகாரத்தை வந்து ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த நம்ம பிள்ளைங்களான நம்மளுக்கு, தகுதியே இல்லாத நம்மளுக்கு அதை கொடுத்துருக்காரு. நம்மளால் பேய் ஓட்ட முடியும், நம்மளால் நோயாளிகளை குணமாக்க முடியும், நம்மளால் வந்து செத்தவங்களையும் உயிரோடு எழுப்ப முடியும்னு ஏசு சொல்லியிருக்காரு. ஆனால் ஏன் அதை முடியலன்னா, நமக்குள்ளே இருக்க கசப்பு, நமக்குள்ளே இருக்கிற மேன்மை. அதாவது ஒவ்வொருத்தரும், நான் இது வரைக்கும்
எந்த குறையுமே இல்லாமல் 100% அப்படி ஒரு ஊழியக்காரருக்கு நான் பார்த்ததே கிடையாது. தே மே பி பெட்டர் தென் தி அதர். அவ்வளோதான். எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு குறை இருக்குது. சில பேர் திருடுவாங்க, சில பேர் பொம்பளைங்க விஷயத்தில் இருப்பாங்க, சில பேர் அயோக்கியனாக இருப்பாங்க, சில பேர் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, காணிக்க கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே அவங்கள அறியாமலே நாங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ரைடு ஒன்று இருக்கும். இந்த ப்ரைடு இட்ஸ் வர்ஸ்ட் அண்ட் எவ்ரி திங். காசிப் இருக்கும், அடுத்தவங்க திட்டுற ஒரு இது இருக்கும். ஸோ நான் இது வரைக்குமே இவங்க பர்ஃபெக்ட் அப்படின்னு யாருமே கிடையாது. இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் இருக்கிறது இம்பர்ஃபெக்ட் நான் தான். வேர்ஸ்ட் நான் தான். ஐ எம் இம்பர்ஃபெக்ட். பாவியிலேயே பிரதான பாவி நான் தான். ஸோ இன்றைக்கி ஏன் நம்மளால் சில விஷயங்களை பண்ண முடியல அப்படின்னா, ஏசப்பா சொல்கிறார்ல, சீஷர்கிட்ட சொன்னார்ல, நீங்கள் உங்களோட விசுவாசமும் கம்மியாக இருக்குது, நீங்கள் உங்களால் பண்ண முடியல அப்படின்னு சீஷர்களை திட்டுறாருல. அதுக்கப்புறம் சீஷர்கள் எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சாங்க. தே ஹம்பிள் தெம் செல்ஃப். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. இன்றைக்கி அதே பவரை நம்மளுக்கு கொடுத்தும் அதை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். பட் நம்ம என்ன பண்ணுவோம், பேய் மேலே பழிய போட்டுருவோம். அந்த நோய் நீங்கள் 2-3 வாட்டி நான் சொன்னதும் கேட்காம திருப்பி நீங்கள் அதையே பண்ணீங்க, அதை பேய் உங்களுக்கு. ஓகே பிரதர், பாவம் செஞ்சுட்டு திருப்பியும் செய்யாத அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஓகேவா, அது நான் ஒத்துக்கிறேன். பட் சில பேர் உண்மையாக பாவத்தெல்லாம் விட்டு வெளியே வந்தும் அவங்களுக்கு திருப்பியும் சில நேரங்களில் சில ரீஅட்டாக் ஆகுதுன்னா நம்ம அவங்களுக்கு சரியாக ப்ரே பண்ணலன்னு தான் அர்த்தம். நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும். A good doctor doesn't blame the patient. ஓகேவா, சொல்கிற பேச்சை கேட்காம திருப்பியும் போய் தண்ணி அடிச்சுட்டு திருப்பியும் போயிட்டு தப்பு பண்ணிகிட்டு இருக்கவனுக்கு நோய் வருதுன்றது ஓகே. ஒழுங்காக இருக்கிறவன, மெடிக்கேஷனில் ஒழுங்காக இருக்கிறவனும் நல்ல பேச்சை கேட்குறவனுக்கும் திருப்பியும் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்குன்னா நீ சரியாக டயக்னைஸ் பண்ணல, நீ சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் இட் இஸ். ஸோ எப்போ நம்மளை திருத்திக்க போகிறோம், எப்போ நம்மளை எக்ஸாமின் பண்ணிக்க போகிறோம்? How long we are going to be so proud and how long we are going to be puffed with pride? நான் தான் சரி, நான் பண்ணுறது தான் கரெக்ட். நோ, அது இல்லை. ஸோ ஃபிங்கர் ஆஃப் காட், அந்த ஃபிங்கர் ஆஃப் காட் ஏசப்பா நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. அதை கரெக்டாக உபயோகப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. அதை நம்ம சரியாக பண்ண முடியலன்னா அது நம்ம தவறு தான், மற்றவங்களோட தவறு கிடையாது. இட் இஸ் நெவர் டூ லேட். நான் இன்றைக்கும் நான் ப்ரே பண்ணுறேன். எங்கள் சீஷர்கள் மத்தியிலேயே ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க ப்ரே பண்ணால் கட்டிலாம் காணாமல் போயிடுது. ஒரு பிரதர் இருக்கார், அவர் தலையில் கை வச்சார்னா இல்லாத பேயெலாம் ஆடுது. நம்மளால ஏன் முடியல? ஏன்? தப்பு நம்ம மேலே தானே. நம்ம அந்த அளவுக்கு ஏசப்பாக்கு இன்னும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் நிறையா. நான் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. என்னோடய கோபம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொன்று இருக்குது. அடுத்தவங்களை பற்றி காசிப் பண்ண வேணாம், அடுத்தவங்களை பற்றி போட்டு கொடுக்க வேணாம், அடுத்தவங்களை பற்றி பின்னாடி பேச வேண்டாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அடுத்தவங்களை பற்றி பொறாமப்பட வேண்டாம், அடுத்தவங்களை கம்பேர் பண்ண வேண்டாம், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்மளை ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணாமல் மற்றவங்கள பற்றியே நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா இப்படி தான் நடக்கும். ஓகேவா? ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபிங்கர் ஆஃப் காட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏசப்பா கிட்ட நம்ம கேட்போம். லெட்ஸ் ஹம்பிள் அவர் செல்ஃப். ஒன்றும் பரிசுத்தமாக வாழுவோம். அவ்வளோதான். நம்மளால் தனியாக பண்ண முடியாது. ஏசப்பாவை கேட்டால் நம்மளோட பாவங்களை அறிக்கை பண்ணிவிட்டு நம்ம மனந்திருந்தி நம்ம பெரிய பரிசுத்தவான் மாதிரி நம்ம சீன் போடாமல் அந்த டேக்ஸ் கலெக்டர் எப்படி மாரில் அடித்து ப்ரே பண்ணானோ அந்த மாதிரி மாரில் அடித்து ப்ரே பண்ணால் ஏசப்பா நம்மளுக்கு வழியை காட்டுவார். ஏன் தெரியுமா? வெரி சிம்பிள். ஜீசஸ் லவ்ஸ் யூ and I love you.